ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இதில் 9வது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் சார்ந்த தகவலை இந்த பதிவு தருகிறது. இந்த நட்சத்திரத்தின் காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் சர்ப்பராஜாய வித்மகே மகாரோசனாய தீமகி தன்னோ ஆஸ்லேசே பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று தொடங்கி இந்த காயத்ரியை தொடர்ந்து 21 நாள், ஒரு நாளைக்கு 9 முறை வேதம் பாராயணம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் தெரியும். அடுத்து, இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறக்கும் பொழுது 9 நாட்கள் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 20 நாட்கள் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. 3வது பாதத்தில் பிறந்தால் 90 நாட்கள் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 39 நாள் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் 56 நாழிகை கால அளவை கொண்டது. அம்மிக்கல்னுடைய வடிவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கப குணாதிசயங்கள் அதிகமாக இவருக்கு இருக்கும். அதாவது கபம் சார்ந்த நோய்கள் இவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவர் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் பகிரங்கமாக செய்வார். ராட்சச குணம் உடையவர். தெற்கு பகுதி இவருக்கு யோகமாகவும் திருப்திகரமாகவும் அமைவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செல்வம் செல்வாக்குடையவர்கள், பெண் ரூபமுடையவர்கள், நல்ல புத்தியுடையவர்கள், சந்தோஷமுடையவர்கள், பல தொழில் கற்றவர்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆளடிமை பண்ணை கீர்த்தி என்ற தகுதியுள்ள மேலாண்மை செய்வதற்கு தகுதியானவர்கள். அதாவது முதலாளியாக இல்லாமல் முதலாளியவே வழிநடத்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு தரமான கூலியாளாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அழகாக இருப்பார். தீய பழக்க வழக்கம் உள்ளவர். அதே சமயத்தில் துர்புத்தி உடையவராக இருப்ப வாய்ப்பு இருக்கு. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் கோபமுடையவன், துணையை வதம் செய்பவன் அல்லது வஞ்சிப்பவன், ஞானி, தாமச குணமுடையவன், நிபுணத்துவம் கொண்டவன். 4ஆம் பாதத்தில் பிறந்தவன் துர்புத்தி உள்ளவன், வஞ்சகம் உள்ளவன், உயிர் வதை செய்யக்கூடியவன், ஈனஸ்திரியினுடைய ஈடுபாடு உள்ளவன், ரோஷம் உள்ளவன், அந்நியனுடைய வார்த்தையை அன்புடன் கேட்பான், எதிரிகளுக்கு அஞ்சாதவன், சத்ரு ஜெயமுள்ளவன், விசுவாசமுடையவன், வன சஞ்சாரம் பிடிக்கும், ஆரண்ய யாத்திரையின் மேல் அதிக ஈடுபாடு இருக்கிறது. காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது வாசனை பொருள்கள், வேர்கள், பழங்கள், பாம்புகள், விஷப்பூச்சிகள் ஆகியவற்றுடன் தொடர்பு உள்ளவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுவதில் வல்லமை உள்ளவர்கள், தரமான நடிப்பு திறமை உள்ளவர்கள், மருத்துவ புலமை உண்டு. தொழில் என்று பார்க்கும் பொழுது தோல் மருத்துவர், வக்கீல், தரகு வியாபாரம் செய்பவர்கள், நில புரோக்கர்கள், ஆடிட்டர்கள், வங்கி கணக்கர்கள் மற்றும் நாட்டு மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், எழுத்தர்கள், பத்திரப்பதிவு விற்பனை எழுத்தாளர்கள், நாட்டு மருத்துவம், ஓவியம் வரைபவர்கள், வழக்கறிஞர்கள், அனைத்து தட்டச்சர்களும், ஜோதிடர், குறி சொல்பவர், கோடு பார்ப்பவர் மற்றும் வாயாடி பூசாரிகள் அனைத்தும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அடுத்து, இந்த நட்சத்திரம் சார்ந்த தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது வானமண்டலத்தில் 9வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இது 106 பாகை 40 களை 1 விகலை முதல் 120 பாகை 1 களை வரை பரவியுள்ளது. இது 6 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டு பதிப்பு.
ஆகாயத்தில் பாம்பு போல தோற்றமளிக்கும். இதன் 4 பாதங்களும் கடகராசியில் அமைகிறது. இது ஒரு முழு நட்சத்திரம், ஒரு ராசியில் நடு நட்சத்திரமாக அமைந்து முழு நட்சத்திரமாக அமைகிறது. அதே சமயத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரம் பறவை என்று பார்க்கும் பொழுது சிட்டுக்குருவி, மரம் என்று பார்க்கும் பொழுது புன்னை மரம், தோற்றம் பாம்பு, நாடி சிலேத்தும நாடி, அதிபதி புதன், வேத நட்சத்திரம் மூலம், தசா ஆண்டுகள் 17, மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பூனை, பாலினம் என்று பார்க்கும்போது பெண், கீழ்நோக்கு பார்வை, சிகப்பு நிறம், தாருணம், ராட்சச கணம், பாதரட்சி என்ற ஒரு அமைப்பை கொண்டது. 32 முதல் 36 நாளிகை வரை விஷக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷக்கடிகை காலங்களில் சுபத்தை எதுவும் தொடாமல் இருப்பது, மருத்துவம் பார்க்காமல் இருப்பது, சர்ச்சைகளை உண்டு பண்ணும் விவாதங்களை செய்யாமல் இருப்பது, புது தொழில் சம்பந்தப்பட்ட புது உறவுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆரம்பத்தையும் இந்த நேரத்தில் தொடாமல் தவிர்ப்பது என்பது எதிர்கால நிம்மதிக்கும் நன்மைக்கும் உகந்தது. அதே சமயத்தில் அமிர்த கடிகை என்று சொல்லக்கூடிய 50 முதல் 54 நாளிகை வரை உள்ள காலம் மிக மிக ஒரு சிறப்பான காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் எல்லாவித சுபகாரியங்களுக்கும் அச்சாரம் போடலாம். அதே சமயத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருந்து சாப்பிடுதல், புதிய உறவுகளிடம் உறவாடுதல், புதிய ஒப்பந்தம் பற்றிய தகவல்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தொடங்குவது உத்தமமான பலனை தருகிறது என்று சொல்லியுள்ளார்கள். நானும் சில ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் அமிர்த கடிகை காலத்தில் செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளும் ஈடேறி நல்ல வளர்ச்சியும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் என்று பார்க்கும் பொழுது தர்மர், அதிதேவர் என்று பார்க்கும்போது சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன். அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது நுரையீரல்கள், வயிற்றின் மேல் பகுதி மற்றும் உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய நுரையீரல், ஈரல் பகுதியையும் குடல் பகுதியையும் பிரிக்கக்கூடிய உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் நாக்கினுடைய இயல்பான செயல்பாடுகள் அனைத்தும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் கொண்டது. உணவு குழாய் போன்ற உறுப்புகள் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படின் அது புதனின் பாதிப்பை தருகிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது உதரவிதான பாதிப்பு, ஆக்சிஜன் குறைபாட்டால் மூச்சுத்திணறல், சளிக்கட்டுதல், முழங்கால் வலி, இருதயத்தின் மேல் பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகள், மஞ்சள் காமாலை, நரம்பு நோய்கள், மேல் வயிற்றில் ஏற்படும் அனைத்து வியாதிகளும், இது இல்லாமல் நரம்பு தளர்ச்சி, இது இல்லாமல் அனைத்து வித தோல் நோய்களும், இது இல்லாமல் நாக்கினுடைய அடிப்பாகம், அதாவது நரம்பு செயல்படாமல் போய் திக்கி வார்த்தை வருவது அல்லது பேச்சினுடைய தன்மையை இழப்பது போன்ற விஷயங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பாக நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்களிடம், அதாவது இவரின் எதிரியிடம் பழகுவார். இந்த எதிரிக்கு எதிரியையும் இவர் நட்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் இவரிடம் மேலோங்கி இருக்கிறது. அதாவது ஒரு எதிரியையும் அந்த எதிரிக்கு எதிரியையும் ஒரே நேரத்தில் பழகக்கூடிய தன்மை உள்ளவர்கள், அதாவது இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், இவர்களுடைய அசாத்திய திறமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மிக மிக ஒரு உன்னதமான அனுபவத்தில் மட்டும் பார்த்த ஒரு தகவல், இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தில் இருப்பின் அவர்கள் எந்த வீட்டில் வாடகைக்கு குடியேறினாலும் அந்த வீட்டை தானே வாங்கும் தகுதியில் வளர்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் தானே அந்த வீட்டில் முதலாளியாகி இருப்பதை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பார்த்திருக்கிறேன். அதாவது பாம்பு புத்து அல்லது புற்றுக்கண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திரம் நல்ல புத்திசாலித்தனமான அசாத்திய சமயோஜித புத்தி உள்ள ஒரு அருமையான நட்சத்திரம். இவர்களுக்கு முருங்கைக்காயும் கீரைகளும், இது இல்லாமல் கொடியில் படரக்கூடிய அனைத்து வகை காய்கறிகளையும் இவர்களுக்கு நிரம்பவும் பிடிக்கிறது. இதில் இவர்களுக்கு அசைவத்தில் ரொம்ப பிடித்த உணவு என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு குடல், நுரையீரல், ஈரல் சம்பந்தப்பட்ட பாகங்கள் இவர்களுக்கு சாப்பிடும்
விதத்தில் அதிகமான விருப்பமுள்ளவர்களாக காண்கிறார்கள். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதாவது நாளை மக நட்சத்திரத்தின் பதிவுகள் மூலம் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791399649. அடுத்த ஒரு எண் 9788972999. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பராமே.